ஏப்ரல் 1 முதல் உங்கள் சம்பள கணக்கிலும் வரி செலுத்தும் முறையிலும் புயலை கிளப்பும் சில அதிரடி மாற்றங்கள் வரப்போகின்றன. சுமார் 60 வருடம் பழமையான வருமான வரி சட்டத்தை மாற்றி புதிய விதிகள் அமலுக்கு வருகின்றன. இதனால் மாதம் உங்கள் கைக்கு வரும் சம்பளம் குறையுமா அல்லது உங்கள் எதிர்காலத்திற்கு இது ஒரு வரமா? முழு விவரங்களையும் தெளிவாக பார்க்கலாம். முதலாவதாக, சம்பளதாரர்கள் அனைவரையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய புதிய ஊதிய விதி. இனிமேல் ஒரு நிறுவனம் உங்களுக்கு வழங்கும் மொத்த சம்பளத்தில், அதாவது சிடிசியில், உங்கள் அடிப்படை சம்பளம், அதாவது பேசிக் சேலரி மற்றும் பஞ்சப்படி ஆகியவை குறைந்தபட்சம் 50% இருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்படுகிறது. இதன் விளைவாக உங்கள் பிஎஃப் மற்றும் கிராஜுவேட்டி பங்களிப்புகள் தானாகவே உயரும். இதனால் தற்பொழுது உங்கள் கைக்கு வரும் மாதாந்திர சம்பளம் சற்று குறைய வாய்ப்பிருக்கிறது. ஆனால் உங்கள் ஓய்வூதிய கால சேமிப்பு கணிசமாக உயர்ந்து உங்கள் எதிர்காலத்தை பலப்படுத்தும். அடுத்ததாக, வேலையை விட்டு விலகும் லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தி. இதுவரை வேலையை விட்டு நின்ற பிறகு இறுதி செட்டில்மெண்ட் தொகை கைக்கு வர 30 நாட்கள் முதல் 90 நாட்கள் வரை காத்திருக்க வேண்டியிருந்தது. இனி அந்த நிலை இல்லை. புதிய விதிமுறையின்படி ஒரு ஊழியர் வேலையை விட்டு நின்று வெறும் 2 நாட்களுக்குள் அவருக்கான சம்பள நிலுவை மற்றும் விடுப்பு பணம் உள்ளிட்ட அத்தனை செட்டில்மெண்ட்டையும் நிறுவனம் வழங்கியாக வேண்டும். முக்கியமாக, வரி செலுத்துவோரின் நீண்ட நாள் குழப்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதுவரை இருந்த நிதியாண்டு, மதிப்பீட்டு ஆண்டு என்ற சிக்கலான முறை நீக்கப்பட்டு இனிமேல் வரியாண்டு, அதாவது டாக்ஸ் இயர் என்ற ஒரே ஒரு எளிமையான முறை மட்டுமே பின்பற்றப்படும். மேலும் நீங்கள் தாக்கல் செய்த வருமான வரி கணக்கில் திருத்தங்கள் செய்ய இனி 12 மாதங்கள் அவகாசம் வழங்கப்படும். ஆனால் 9 மாதங்களுக்கு பிறகு செய்யப்படும் திருத்தங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். இது மட்டுமில்லாமல், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கும் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கும் ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. முன்பு வெளிநாட்டு சுற்றுலா பேக்கேஜ்களுக்கு 20% வரை டிசிஎஸ் வரி வசூலிக்கப்பட்டதால் பெரும் தொகை முடங்கி வந்தது. இனி அந்த வரி வெறும் 2% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் உங்கள் கைகளில் அதிக பணம் புழங்குவதோடு பயண திட்டமிடலும் எளிதாகும். கடைசியாக, தங்க பத்திரங்களில் முதலீடு செய்பவர்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை. நீங்கள் ரிசர்வ் வங்கியிடமிருந்து நேரடியாக தங்க பத்திரங்களை வாங்கியிருந்தால் மட்டுமே அதன் முதிர்வு காலத்தில் வரி விலக்கு கிடைக்கும். மாறாக, பங்கு சந்தை மூலம் அதை வாங்கி விற்பனை செய்தால் இனி நீங்கள் மூலதன ஆதாய வரி, அதாவது கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த மாற்றங்கள் அனைத்தும் வரி அமைப்பை எளிதாக்கி ஊழியர்களின் நீண்ட கால பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவே கொண்டுவரப்பட்டுள்ளன.